அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு புவியாலும் புவியியல் என்ற தலைப்பின் கீழே இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்பு பார்க்க போறோம். என்ன சார் இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு அப்படிங்கிறீங்க? இன்னைக்கு சூழ்நிலைக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ஓகேயா இருக்கு, ரொம்ப ஹீட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேசுறோம். சரிங்களா? இது புவியியல் ரிலேட்டடா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்படி என்ன அப்படிங்கிறத தான் இந்த தலைப்புல ஃபுல்லா பார்க்க போறோம். ஒரு சில காலங்கள்ல பாத்தீங்கன்னா நம்மளால வீட்டை விட்டு வெளியில வர முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப கடுமையான வெயில் தாக்கம் இருக்கும். இதே ஒரு சில காலங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப குளிரா இருக்கும். அப்ப இந்த குளிர்காலம், கோடை காலம், மழைக்காலம் இதெல்லாம் மாறி மாறி வருவதற்கான காரணங்கள் புவி சூரியனை சுத்தி வலம் வருவதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இருக்கு. சரிங்களா? அப்ப அதுல இன்னைக்கு நம்ம என்ன தலைப்புல பார்க்கலாம் அப்படின்னா, வானிலை காலநிலை அப்படிங்கிற தலைப்பு என்ன அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். ஏன்னா அது இருந்தா தானே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. மழைப்பொழிவு இருக்கணும், ஒரு வெயில் அதிகமா இருக்குது, இல்ல குளிர் அதிகமா இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. பருவகால காற்றுகள் இருக்கணும். இது எல்லாமே எதனால? இந்த வானிலை காலநிலை நிகழ்வுகளின் காரணமாக நடைபெறுகிறது. அதை தான் நம்ம தலைப்புக்கு கீழே பார்க்க போறோம். ஓகே, அதுல ஃபர்ஸ்ட்ல வானிலை காலநிலை இந்த ரெண்டையும் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். வானிலை அப்படிங்கிறது வெதர் அப்படிங்கிறாங்க, காலநிலைனா கிளைமேட் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இப்போ இன்னைக்கு ஒரு நாள் 24 மணி நேரம் எடுத்துட்டோம்னா இன்னைக்கு நாள் என்ன மாதிரி நடந்துச்சு, எந்த மாதிரி மழைப்பொழிவு இருந்துச்சு, எந்த மாதிரி வெயில் தாக்கம் இருந்துச்சு, எந்த மாதிரி குளிர் இருந்துச்சு, எந்த மாதிரி ஈரப்பதம் இருந்துச்சுன்னு ஒவ்வொரு நாளும் அன்னன்னைக்கு சொல்லக்கூடிய ரிப்போர்ட் வானிலை. சரிங்களா? இது கிளைமேட். காலநிலை அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஆவரேஜ், சராசரியா சொல்லக்கூடியது தான் காலநிலை. ஒரு நாளுடைய ரிப்போர்ட் வச்சு நம்ம காலநிலையை கணிக்கிட முடியாது. சராசரிங்கிறது ஒரு 30லேருந்து 35 வருஷம் சராசரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை பற்றிய தகவல்கள், அதே மழைப்பொழிவு, வெயில் தாக்கம் எப்படி இருக்கும், எப்பெல்லாம் மழை பெய்யும், எப்பெல்லாம் ஈரப்பதம் இருக்கும், குளிர்காலம் எப்போ இருக்கும், இந்த மாதிரி விஷயங்களை ஒரு ஆவரேஜ் பண்ணி போட்டு 35 வருஷம் சராசரியில் சொன்னோம்னா அதுதான் காலநிலை. சரிங்களா? இந்த ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். 24 மணி நேரத்துக்குள்ள நடந்த நிகழ்வுகள் வானிலை, 30 to 35 வருட சராசரி நிகழ்வுகள், மழைப்பொழிவு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தொகுத்து சொன்னா காலநிலை. ஆனா நம்ம இன்றைய காலகட்டத்தில் அதிகமான விஷயங்கள்ல இந்த காலநிலைங்கிற வார்த்தையை அதிகமா பயன்படுத்துறோம், வானிலையை அதிகமா பயன்படுத்த மாட்டேங்கிறோம். எப்படி சொல்லலாம்னா, இப்போ நம்ம ஒரு சமவெளியான ஒரு இடத்துல இருந்தோம்னா வெப்பம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல கிளைமேட் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இதே இது மலைப்பாங்கான இடங்கள் போய் பாருங்க, ஊட்டி, கொடைக்கானல், இந்த மாதிரி நீலகிரி, இந்த மாதிரி இடங்கள்லாம் போகும்போது அங்க இன்னைக்கு கிளைமேட் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வெளிப்படைய சாதாரணமாகவே பேசுறோம். கிளைமேட் சொல்லக்கூடாது. கிளைமேட்டுங்கிறது காலநிலை. ஒரு 30-35 வருஷம் சராசரி தான் கிளைமேட். ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம், தவறா சொல்றோம். நம்ம என்ன சொல்லணும், இன்றைய வானிலை நிலவரம் அப்போ அப்படிங்கிற அடிப்படையில இன்னைக்கு எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிதான் சொல்லணும். சரிங்களா? அதை கொஞ்சம் திருத்திக் கொள்வோம். இது வானிலை காலநிலைனா இதுதான் விஷயம். இதை வச்சு தெரிஞ்சு வச்சுக்காங்க. 24 மணி நேரம் 30 to 35 வருட சராசரி தான் காலநிலை. அடுத்தது இந்த வானிலை காலநிலை இந்த ரெண்டையுமே நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் என்ன? காரணிகள்னா ஃபேக்டர்ஸ். வானிலை நிகழ்வு உருவாகுவதற்கும் காலநிலை நிகழ்வு உருவாகுவதற்கான காரணங்கள் உள்ளக்குள்ள முக்கியமான காரணிகள் அப்படின்னு பார்க்குறோம். இதை பார்க்கறதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, அந்த புவியுடைய அமைப்பு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். புவி கோள வடிவமா இருக்கு. இதன் அடிப்படையில புவியை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, கிடைமட்டம் வரையப்பட்ட அச்சக்கோடுகளின் அடிப்படையில பிரிச்சு சொல்லியிருக்கோம் நம்ம. அப்ப இந்த அச்சக்கோடுகளின் அடிப்படையில இந்த காலநிலையை தீர்மானிக்கும் ஒரு முக்கியமான காரணிகள்ல அட்சரேகை அடங்குது. சரிங்களா? அட்சரேகை முதன்மையான ஒரு இடத்த பிடிக்குது. எப்படி சார்? இப்ப இதான் சூரியன் இருக்குன்னு வச்சுங்களேன். சூரியன்ல வரக்கூடிய வெப்பம் அந்த மிடில் இடைப்பட்ட பகுதியில அதிகமா இருக்கும். அப்ப இந்த இடம் வெப்பமா இருக்கும். இதே துருவ பகுதியில எப்படி இருக்குன்னா வெப்பம் குறைவா இருக்கும். அப்ப அந்த இடத்துல வெப்பம் குறைவா இருக்கும். ரொம்ப தூரத்துல இருக்க துருவ பகுதியில வெப்பம் குறைவா இருக்கும். மிடில் இருக்கக்கூடிய அச்சக்கோடுகள் பக்கத்துல வெப்பம் அதிகமாக இருக்கும். அப்ப வெப்பம் அதிகமாக இருக்குது, வெப்பம் குறைவாக இருக்கிறதுங்கிற காரணத்தினால காலநிலை வானிலைகள்ல மாற்றங்கள் உருவாகும். அப்ப நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள்ல ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன சொல்றோம்னா அட்சரேகை. ரெண்டாவது என்ன சொல்றோம்னா உயரம். உயரம்ங்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா,
இப்போ நம்ம ரெண்டு நிலப்பரப்பை எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து சமவெளி, சரிங்களா, இன்னொன்று மலைப்பாங்கான இடம், மலை. இந்த ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த உயரம் அப்படிங்கிற விஷயத்துல நம்மளால எளிமையா சொல்ல முடியும். இந்த சமவெளி பகுதியை காட்டிலும் இந்த மலைப்பாங்கான இடங்கள் எப்பவுமே வெப்பநிலை குறைவாக இருக்கும், எப்பவுமே இருக்கும், சரிங்களா. அதனாலதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வானிலை வந்து நிலவரம் பார்க்கும்போது ஜில்னஸான ஒரு ஒரு இதை கொடுக்குது, சரிங்களா. அப்ப ஏன் உயரத்துல வெப்பநிலை குறைவா இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன், பொதுவா வந்து 1000 மீட்டர் உயரம் அதிகரிச்சுன்னா 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையும். அப்போ உயரம் அதிகரிக்கும் போது வெப்பநிலை என்ன ஆகுது, குறையுது. எந்த ஒரு காரணத்தின் காரணமாக உயரத்தின் அடிப்படையில் உயரமான இடத்துல வெப்பம் குறைவாகவும், உயரம் குறைந்த இடத்துல சமவெளிப்பாங்கான இடங்கள்ல வெப்பம் அதிகமாகவும் இருக்கும். இது ஒரு காரணி, 2 காரணி சொல்லிட்டோம், சரிங்களா. அடுத்த 3வது, கடலில் இருந்து அமைந்துள்ள தொலைவு, இதுவும் காலநிலையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணி. இது எப்படி சார் காலநிலையை தீர்மானிக்கும் முக்கிய காரணி அப்படின்னு சொல்றோம்னா, இப்போ இந்தியாவே எடுத்துக்குவோம், சரிங்களா. இந்தியா எடுத்துட்டோம்னா, இந்தியா பக்கத்துல இந்த பக்கத்துல மேற்கு சைடுல என்ன இருக்குன்னா அரபிக்கடல், கிழக்கு பகுதியில வங்காள விரிகுடா, சரிங்களா, வங்காள விரிகுடா. தென் பகுதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்திய பெருங்கடல், இது எல்லாமே காணப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல இந்த கடல் சூழ்ந்த இடங்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடங்கள் என்னதான் வெப்பம் இருந்தாலும், வெப்ப காலம் அப்படிங்கிற கூடிய காலத்துல வெப்பம் அதிகமா இருந்தாலும் கடல் பரப்பு வந்து அந்த வெப்பத்தை வாங்கி அப்சர்வ் பண்ணிக்கும், உள்வாங்கிக்கும். அதனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய இடங்கள் ரொம்ப வெப்பத்தை வந்து காமிக்காது. கடலோரத்துல இருக்கக்கூடிய இடங்கள் ரொம்ப வெப்பம் வந்து தெரியாது. அதே சூழ்நிலையில கடலை விட்டு ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய இடங்கள்ல வெப்பம் வந்து ரொம்ப கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும். இது வானிலை நிலவரத்துல நம்மளால பார்க்க முடியுது. அப்ப கடலிலிருந்து அமைந்துள்ள தொலைவும் நமக்கு காலநிலையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணிகள்ல அமைகிறது. இப்ப தென்னிந்தியா வட இந்தியான்னு எடுத்துட்டீங்கன்னா, தென்னிந்தியாவை காட்டிலும் வட இந்தியா வந்து எப்பவுமே வெப்பம் அதிகமாகவும் இருக்கும், குளிரும் அதிகமாக இருக்கும். அதுக்கு காரணம் இந்த கடல், சரிங்களா. அப்ப தென்னிந்தியா வந்து கடல் ஆதிக்க காலநிலை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நம்ம தென்னிந்தியாவில் இருக்கோம். வட இந்தியாவை பொறுத்தளவு கண்ட காலநிலை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்கிறதுனால அங்க வெப்பம் அதிகமாக இருக்கும், குளிர் வந்தாலும் குளிரும் அதிகமாக இருக்கும், சரிங்களா. அப்ப கடலிலிருந்து அமைந்துள்ள தொலைவு, இது ஒரு கான்செப்ட்ல இருக்கு. ஓகே, அடுத்து வந்து வெப்பநிலை. அடுத்து வெப்பநிலையுமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். புவியை கோள வடிவமா போட்டோம்னா இந்த மிடில் பகுதியில் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும், துருவ பகுதியில் வெப்பம் குறைவாக இருக்கும். அப்போ வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல அழுத்தம் மாறுபடும். வெப்பம் அதிகமாக இருந்தால் அழுத்தம் தாழ்வு அழுத்தமாக இருக்கும், வெப்பம் குறைவாக இருந்துச்சுன்னா அழுத்தம் உயர் அழுத்தமாக இருக்கும். அப்போ இது காரணமாகவும் காலநிலையில மாற்றத்தை உருவாக்கும், வானிலை மற்றும் காலநிலை நிகழ்வுகள்ல மாற்றத்தை உருவாக்கும், சரிங்களா. அது வெப்பநிலையை சொல்லிட்டோம். அடுத்து எல் நினோ அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கு. எல் நினோ இந்த காலநிலையை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள்ல ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா எல் நினோனா என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வச்சுக்காங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 ஒரு 10 வருஷம் ஆவரேஜா, இப்போ 3 to 7 வருஷங்கள் சொல்றாங்க. முன்னாடி 10 வருஷம் இருந்தது, இப்போ கம்மியாயிருச்சு. 3 to 7 வருஷங்களுக்கு ஒருக்க இந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. இது எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெரு மற்றும் ஈக்வேட்டர் பகுதியில இந்த எல் நினோ நிகழ்வு நடக்குது. என்ன சார் நடக்குது? பொதுவா காற்று வந்து அந்த எல் நினோ காலங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி நார்மலா இருக்கும்போது எல் நினோ அந்த பெரு மற்றும் ஈக்வேட்டர்ல இருந்து மற்ற பகுதிகளுக்கு காற்றினுடைய திசையின் காரணமாக போகும். எல் நினோங்கிற காலத்துல தாழ்வு அழுத்தம் அதிகமா உருவாகிறதுனால மற்ற திசையில இருக்கக்கூடிய அனைத்து காற்றைகளையும், உலகத்துல எல்லா பக்கத்துல இருக்கக்கூடிய அனைத்து காற்றையும் தன் பக்கம் இழுத்து வசப்படுத்தும். அதனால ஆஸ்திரேலியா, இந்தியா இந்த மாதிரி இடங்கள்ல பெரும் அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும். முக்கியமா ஆஸ்திரேலியாவில் புதர்த்தி ஏற்படும், வறட்சி ஏற்படும். இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த தென்மேற்கு பருவ காற்றுடைய காலம் துவங்கக்கூடிய காலத்தை தாமதப்படுத்திடும். இதனால இந்தியா முழுக்க ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வா அமைஞ்சிடும். அப்ப எல் நினோ அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா மனிதனின் ஆதிக்கம், சரிங்களா. இதுல எப்படி மனிதனுடைய ஆதிக்கத்தை நம்ம உள்ள கொண்டு வரோம்னா, நம்ம மனிதனால் பயன்படுத்தப்பட்டு வெளியிடப்படக்கூடிய அந்த நச்சு புகைகள்,
இப்போ வாகனங்களில் பயன்படுத்த புகைகளா இருக்கலாம், தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய புகைகளா இருக்கலாம், எல்லாமே வளிமண்டலத்துல கலந்து அது ஒரு அந்த வானிலை நிகழ்வை டோட்டலாவே என்ன பண்ணுதுன்னா மாத்திருது. அப்ப மனிதனும் இந்த இடங்கள்ல மனிதனுடைய ஆதிக்கமும் இருக்கு. சரிங்களா? ஓகே, இது எல்லாம் என்னது? இந்த வானிலை மற்றும் காலநிலையை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் யாவை அப்படின்னு கேட்டா எந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும். சரிங்களா? ஓகே, பார்த்து வச்சுக்காங்க. இந்த காரணிகள் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு வச்சுக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து புவியின் வெப்பமண்டலம். புவியின் வெப்பமண்டலம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம். அடுத்து புவியின் அழுத்த மண்டலம் அப்படின்னு பார்க்க போறோம். அப்புறம் காற்று அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போறோம். என்னென்ன இடத்துல எந்தெந்த காற்று இருக்கு, அடுத்து பருவகால காற்று என்னென்ன இருக்கு அப்படிங்கிற எல்லாமே பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான தலைப்பு தான் இதெல்லாம். சரிங்களா? இப்ப பாத்தீங்களா, வானிலை நிகழ்வு, காலநிலை நிகழ்வு, அப்போ இதெல்லாம் வெப்பமா இருக்கிறதுக்கு காரணம் இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறதுனாலதான் அந்த மாதிரி விஷயங்கள். அந்த வெப்பம் வந்து அதிகமா இருக்கு, குளிரும் அதிகமா இருக்கு. ஓகே, இப்ப நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா புவியாளும் புவியியல் என்ற தலைப்பின் கீழே புவியின் வெப்பமண்டலங்கள், வெப்பமண்டலம். சரிங்களா? புவியின் வெப்பமண்டலம். அப்ப புவியின் வெப்பமண்டலம்னா சிம்பிளா சொல்லிடலாம், இதுதான். அதிகமா நம்ம படம் போட்டு படிக்கணும், படிச்சா நல்லா இருக்கும். 0 டிகிரிங்கிறது பூமத்திய ரேகை. சரிங்களா? பூமத்திய ரேகை இதுதான் பூமியை 2 பாட்டா சம பாகங்களா பிரிக்குது. அடுத்து 23 டிகிரி வடக்கு, அடுத்து 23 டிகிரி தெற்கு. 23 டிகிரி வடக்கு வந்து கடக ரேகை, 23 டிகிரி தெற்கு வந்து மகர ரேகை. மகர ரேகை. அடுத்து வந்து பிரிச்சோம்னா பாத்தீங்கன்னா சரியா பிரிக்கும் போது 66 டிகிரியில பிரிப்போம். 66 டிகிரி வடக்கு, 66 டிகிரி தெற்கு. சரிங்களா? இதுக்கப்புறம் கடைசி பாயிண்ட்னா துருவ பகுதி போயிடும். 90 டிகிரி வடக்கு. இங்கே லாஸ்ட் பாயிண்ட் எங்கன்னு பாத்தீங்கன்னா 90 டிகிரி தெற்குக்கு போயிடும். இதுதான் புவியின் வெப்பமண்டலமா பிரிக்கக்கூடிய. சரிங்களா? வெப்ப மற்றும் குளிர் மண்டலம் அப்படின்னு சொல்லலாம். இதுல எங்கெல்லாம் வெப்பம் இருக்கும்? பொதுவாக ஒரு பந்து. சரிங்களா? பந்தை ஞாபகம் வச்சுக்காங்க. ஒரு கோள வடிவத்துக்காக மேல் பாகம் 2 தட்டையா இருக்கும். ஆனா மத்திய பகுதியில அந்த இடைப்பட்ட பகுதி எப்படி இருக்குன்னா கொஞ்சம் குவிந்து பெருசா இருக்கும். அதனால சூரியனுடைய கதிர் எங்க விழுந்தாலும் ஃபர்ஸ்ட்ல விழக்கூடியது, பூமியில விழக்கூடியது அந்த மத்திய பகுதியில தான் விழும். எந்த பக்கத்துல சூரியன் இருந்தாலும் அந்த மத்திய பகுதியை வந்து எளிமையா என்ன பண்ணிருன்னா அடைஞ்சிரும், சூரியனுடைய ஒளி கதிர்கள் அடைஞ்சிரும். அப்ப அதை வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த இருக்கு பாத்தீங்களா, 23 டிகிரி வடக்குல இருந்து 23 டிகிரி தெற்கு இதுவரை உள்ள இந்த பாட்டை தான் புவியின் வெப்பமண்டலமா சொல்றாங்க. புவியில வெப்பமண்டலம் எந்த இடம் கேட்டாங்கன்னா 23 டிகிரி வடக்கு முதல் கடகரேகை முதல் 23 டிகிரி தெற்கு மகர ரேகை வரை புவியின் வெப்பமண்டலம். இதே இதுக்கு மேல பாருங்க, இந்த பாட் 66 டிகிரி வடக்குல இருந்து 23 டிகிரி வடக்குல இருந்து 66 டிகிரி வடக்கு வரையும், 23 டிகிரி தெற்குல இருந்து 66 டிகிரி தெற்கு வரையும் வெப்பம் குறையும். இந்த இடத்த மித வெப்ப மண்டலம் சொல்லலாம். இதை வந்து என்ன சொல்றாங்க? மித வெப்ப மண்டலம். ஓகே, லாஸ்டா 66 டிகிரி வடக்குல இருந்து 90 டிகிரி வடக்கு வரையும், 66 டிகிரி தெற்குல இருந்து 90 டிகிரி தெற்கு வரையும் இதை என்ன சொல்லுவாங்க? குளிர் மண்டலம் சொல்லுவாங்க. இங்க வந்து சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் பெரும்பாலும் விழுவதே இல்லை. அதனால இந்த பகுதி எப்பவுமே எப்படிதான் இருக்கும்? குளிராக தான் இருக்கும். அதனால குளிர் மண்டலம் சொல்றோம். புவியின் வெப்ப மற்றும் குளிர் மண்டலங்களை வரிசைப்படுத்துக்கன்னா இந்த அட்சரேகையின் அடிப்படையில் நம்மளால என்ன பண்ண முடியும்? எளிமையா எடுத்து சொல்ல முடியும். இதை தெரிஞ்சு வச்சுக்காங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்து புவியின் வெப்பமண்டலத்துக்கு அப்புறம் இதை எழுதிக்காங்கண்ணே, இதை நோட் பண்ணி வச்சுக்காங்க. அடுத்து புவியின் காற்று அழுத்தம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒன்று பார்க்க போறோம். இது வெப்பமண்டலம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னது? காற்று அழுத்தம். காற்று அழுத்தம் அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. வெப்பம் வேற, காற்று அழுத்தம் வேற. அதனால நோட் பண்ணிக்காங்க. இது எல்லாமே எழுதிட்டீங்களா? தெரிஞ்சு வச்சுக்காங்க. பூமத்திய ரேகை தான் புவியின் மையப்பகுதியில் இருக்கு. ஓகே, அடுத்து புவியின் வெப்பமண்டலத்துக்கு அப்புறமா புவியின் வெப்பமண்டலம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா புவியின் காற்றழுத்த மண்டலம். சரிங்களா? புவியின் காற்றழுத்த மண்டலம். புவியின் காற்றழுத்த மண்டலம். காற்றழுத்த மண்டலம் பார்க்கும்போது கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுட்டு போகணும். அதை பார்த்துட்டு போயிடலாம். காற்று அழுத்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. காற்று அழுத்தம்னா என்ன? புவியில நம்ம வாழக்கூடிய இந்த புவியில காற்று அழுத்தம் என்ன?
இப்போ காற்று வந்து கொஞ்சம் அழுத்தப்பட்ட ஒரு இடமா இருக்கக்கூடிய இடத்துங்கள காற்று அழுத்தம் போம். அதுல கொஞ்சம் அதிக அழுத்தங்கள் இருக்கலாம், குறைவான அழுத்தமா இருக்கலாம். இதை வச்சு ரெண்டு வகையான காற்றழுத்தம் சொல்லுவோம். சரிங்களா? ஒன்று உயர் அழுத்தம் சொல்லுவோம், இன்னொன்று தாழ்வு அழுத்தம் சொல்லுவாங்க. ரெண்டு வகை இருக்கு. ஓகே, இதுல நம்ம காற்று அழுத்தத்தை பொறுத்தளவு நம்ம எப்படி ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா, இந்த காற்று அழுத்தம் வெப்பநிலையுடன் வெப்பநிலையுடன் எதிர்மறை தொடர்பு கொண்டது. எதிர்மறை தொடர்பு கொண்டது, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். வெப்பநிலை கூட எதிர்மறை தொடர்பு கொண்டது காற்றழுத்தம். அப்ப எதிர்மறை அப்படின்னா என்னன்னா, வெப்பநிலை அதிகமா இருந்தா காற்றழுத்தம் குறைவா இருக்கும், வெப்பநிலை குறைவா இருந்தா காற்றழுத்தம் அதிகமா இருக்கும். இது எந்தெந்த இடங்கள் பூமியில இருக்கோ அதை பொறுத்து காற்றழுத்தம் மாறிக்கொள்ளும். வெப்பநிலையின் அடிப்படையில வெப்பநிலை குறைவா இருந்தா காற்றழுத்தம் அதிகமா இருக்கும், வெப்பநிலை அதிகமா இருந்தா காற்றழுத்தம் குறைவாக இருக்கும். இதுதான் எதிர்மறை தொடர்பு அப்படின்னு சொல்றோம். இந்த காற்றழுத்தத்தை கணக்கிடக்கூடிய கருவி, அதுக்கு பேர் தான் பாரமானி, பேரோமீட்டர். பேரோமீட்டர். காற்றழுத்தம் பார்க்கும்போது இந்த விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், அதுக்காக நம்ம பார்க்குறோம். ஓகே, இதன் அடிப்படையில் 1013 மில்லி பார் அப்படிங்கிற அளவுல நம்ம கண்டுபிடிக்கிறோம். வளிமண்டல அழுத்தமானி அப்படின்னு சொல்லுவாங்க, காற்றழுத்தமானி அல்லது வளிமண்டல அழுத்தமானி, வளிமண்டலத்தை அழுத்தத்தை அளவிடக்கூடிய கருவி. என்ன மில்லி பார்ல இருக்கும்? 1013 மில்லி பார். கடல் மட்ட அளவுல பார்க்கும்போது இது. இன்னொன்று பாதரச தம்பத்தின் அடிப்படையில் பார்த்தாங்கன்னா 76 சென்டிமீட்டர் பாதரச தம்பம். சரிங்களா? 76 சென்டிமீட்டர் பாதரச தம்பம். ஓகே, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். சரிங்களா? வெப்பநிலையுடன் எதிர்மறை தொடர்பு கொண்டது அப்படின்னா என்ன அர்த்தம்? வெப்பம் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அழுத்தம் எப்படி இருக்கும்? அழுத்தம் குறைவா இருக்கும். வெப்பம் குறைவா இருந்துச்சுன்னா அழுத்தம் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். இதை தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம அந்த ஏர் பலூன் காற்றுல பறக்கிறது கான்செப்டும் இந்த ஒரு ரிலேஷன் தான். ஓகே, இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்காங்க. 1013 மில்லிபார், 76 சென்டிமீட்டர் பாதரச தம்பம், அடுத்து வெப்பநிலை மானி பேரோமீட்டர் எல்லாமே. சரிங்களா? இதே மாதிரி ஈரப்பதத்தை அளவிடக்கூடிய கருவின்னு ஒன்று உண்டு, அது வந்து ஹைக்ரோமீட்டர். ஈரப்பதம். ஓகே, இதை மட்டும் தெரிஞ்சுக்காங்க. அடுத்து நம்ம காற்றழுத்த மண்டலங்கள் எப்படி இருக்கும் புவியில அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எல்லாமே எழுதிக்காங்க, ரொம்ப முக்கியமான தகவல்கள் இதெல்லாம். சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து புவியின் காற்றழுத்த மண்டலம் வெப்பநிலையுடன் எதிர்மறை தொடர்புடையன்னு சொன்னோமா, அதை வச்சுதான் நம்ம பார்க்க போறோம். அதனால அந்த விஷயம் முக்கியமானது. காற்றழுத்த மண்டலம் 0 டிகிரியிலிருந்து போவோம். பூமியை 2 சமபாகமாக பிரிக்கிறது 0 டிகிரி பூமத்திய ரேகை. இதுல இருந்து பார்த்தீங்கன்னா 5 டிகிரியா பிரிக்கலாம். ரொம்ப முக்கியமான பார்ட்னு பார்க்கும்போது 5 டிகிரி வடக்கு, அதே நேரத்தில் 5 டிகிரி தெற்கு. காற்றழுத்த மண்டலம் எப்படி இருக்கு? வெப்பமண்டலம் பார்க்கும்போது 23 டிகிரி வடக்குலேருந்து 23 டிகிரி தெற்கு வரை பார்த்தோம் பொதுவாக வெப்பம் அப்படின்னு பார்க்கும்போது. அதை தாண்டி அழுத்தம் பார்க்கும்போது எந்த இடத்துல வெப்பம் அதிகமாக இருக்கு, எந்த இடத்துல வெப்பம் ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுனால ரொம்ப டெப்தா போகும்போது பூமத்திய ரேகை பகுதி எப்பவுமே வெப்பம் அதிகமாக இருக்கனால ஒரு 5 டிகிரியா பிரிச்சிட்டோம். அப்போ இந்த இடம் தான் 5 டிகிரி வடக்குல இருந்து 5 டிகிரி தெற்கு வரை உள்ளக்கூடிய இடம் தான் முதன்மையான ஒரு காற்றழுத்த மண்டலமா இருக்கு. இந்த இடத்துல வெப்பம் எப்படி இருக்கும்னா அதிகமா இருக்கும். இந்த இடத்துல வெப்பம் மற்ற இடத்த காட்டிலும் வெப்பம் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அப்ப இந்த அழுத்த மண்டலம் எப்படி இருக்கணும்? குறைவா இருக்கணும். கரெக்ட் தானே? அதனால இந்த இடத்த வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? தாழ்வழுத்தம் சொல்றோம். தாழ்வழுத்தம் ரொம்ப முக்கியமானது. வெப்பமண்டல தாழ்வழுத்தம். வெப்பமண்டல பகுதியில் இருக்கக்கூடிய தாழ்வழுத்தம். ஓகே, 5 டிகிரிக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலே போகும் வடக்கு பகுதிக்கு. 25 டிகிரி வடக்கு, இங்கேயும் பாருங்க 25 டிகிரி தெற்கு. நம்ம அப்ப ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த 24 டிகிரி வடக்குல இருந்து 24 டிகிரி தெற்கு பார்த்தோமா, அதே மாதிரி. சரிங்களா? இது வந்து வெப்பமண்டலம். இதுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால துணை வெப்பமண்டலம் சொல்லலாம். துணை வெப்பமண்டலம். இப்ப இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும்? இந்த இடம் வெப்பம் அதிகமா இருந்துச்சு, துணை வெப்பமண்டலம். இதை கம்பேர் பண்ணும்போது வெப்பம் என்ன ஆகும்? கம்மியாகும். கரெக்ட் தானே? இந்த இடம் வெப்பம் அதிகமா இருந்துச்சு, தாழ்வழுத்தம் உருவாச்சு. இந்த வெப்பத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல வெப்பம் எப்படி இருந்திருக்கும்? குறைவா தான் இருந்திருக்கும்.
அப்ப இது வந்து துணை அயன அப்படின்னு சொல்லுவாங்க. துணை அயன வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல நமக்கு அழுத்தம் எப்படி இருக்கும்? உயர் அழுத்தமா இருக்கும். காரணம் இங்க வெப்பம் அதிகம், தாழ்வு அழுத்தம். இங்க வெப்பம் கொஞ்சம் அதிகமா இருக்கு, உயர் அழுத்தமா இருக்கு. சரிங்களா? இதே தான் கான்செப்ட் இங்க 25 டிகிரி வடக்குல இருந்து 25 டிகிரி தெற்கு. இங்கே எப்படி இருக்கும்? உயர் அழுத்தம் உருவாகியிருக்கும். ஓகே, இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். காற்றுடைய வேலை, காற்று அப்படிங்கிற ஒரு இதோடைய வேலை உயர் அழுத்த பகுதியிலிருந்து தாழ்வு அழுத்தத்தை நோக்கி தான் போவாரு. சரிங்களா? வெப்பத்தோடைய வேலை வெப்பம் அதிகமான இடத்துல இருந்து வெப்பம் குறைஞ்ச இடத்தை நோக்கி போவாரு. அதே மாதிரி அழுத்தம் பார்க்கும்போது உயர் அழுத்த பகுதியிலிருந்து தாழ்வு அழுத்த பகுதியை நோக்கி வருவாரு. அப்போ உயர் அழுத்த பகுதி இங்க இருக்கு, இங்க இருந்து தான் காற்று எல்லாமே தாழ்வு அழுத்தத்தை நோக்கி வரும். இங்கேயுமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உயர் அழுத்த பகுதியிலிருந்து தாழ்வு அழுத்த பகுதியை நோக்கி, சரிங்களா, உயர் அழுத்த பகுதியிலிருந்து தாழ்வு அழுத்த பகுதியை நோக்கி காற்று வந்து மூவ் ஆகும். ஏன் இந்த இடத்துல நம்ம இந்த விஷயத்த பாக்குறோம் அப்படின்னா, இந்த 5 டிகிரி வடக்கு 5 டிகிரி தெற்கு இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல வந்து தாழ்வு அழுத்தம் இருக்கறனால இங்க காற்று மூலக்கூறுகள் மேல எங்கேயும் போகிறது கிடையாது. அந்த இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப சைலண்டா இருப்பாரு, அமைதியா இருப்பாரு. அதனால இவரை வந்து அமைதி மண்டலம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அமைதி மண்டலம் அல்லது டோல்டு ராம்ஸ், டோல்டு ராம்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய புவியின் பகுதி எது? அது நம்ம இதை தான் சொல்ல போறோம். சரிங்களா? அமைதி மண்டலம், டோல் ராம் சொல்றோம். இன்னொன்னு, இந்த 4 மணி நேரத்துல மழை பெய்யும் பாத்தீங்களா, வெப்பச்சலன மழை, அதுவும் இந்த புவியினுடைய பூமத்திய ரேகை பகுதி தான். அதனால இந்த விஷயம் நான் வச்சுக்கோங்க. அடுத்து உயர் அழுத்த பகுதியில இருந்து தாழ்வு அழுத்தத்தை நோக்கி வர்றது. இது ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரி இந்த காற்று இந்த இடத்துல வீசிக்கிட்டு இருக்கனால இந்த இடத்தம் 5 டிகிரியில இருந்து 25 டிகிரி வரை உள்ளது வியாபார காற்றுன்னு சொல்லுவோம். வியாபார காற்று. இந்த காற்று அழுத்த மண்டலத்தின் அடிப்படையில இந்த இடத்த வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? வியாபார காற்று. ஓகே, இதுக்கு அப்புறம் வருவோம் 25 டிகிரிக்கு அப்புறம் 35 டிகிரி வரை. அதே மாதிரி இங்க 35 டிகிரி தெற்கு. சரிங்களா? இங்க மேலே கிளையும் ஒரே மாதிரி தான். இப்ப இந்த இடம் என்ன ஆகுதுன்னா, இதை கம்பேர் பண்ணது இங்க என்ன ஆகும்? வெப்பம் இந்த இடத்துல வெப்பம் குறைவு, வெப்பம் குறைவு. அப்ப இங்க என்ன இருக்கும்? வெப்பம் அதிகமாகும். அப்படி மேல போகும்போது அடுத்த லேயர் போகும்போது வெப்பம் இதுல கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல வெப்பம் அதிகமாகும். அப்ப இங்க என்ன அழுத்தம் உருவாயிரும்? தாழ்வு அழுத்தம் உருவாயிரும். சரிங்களா? இங்கே என்ன உருவாயிரும்? தாழ் அழுத்தம் உருவாயிருக்கும். ஓகே, தாழ் அழுத்தம் உருவாயிருச்சுனாலே காற்று என்ன பண்ணும்? அந்த வெப்பம் காற்றோடைய வேலை உயர் அழுத்தத்துல இருந்து தாழ் அழுத்தத்தை பார்த்து தான் போகணும். அப்ப மேல இருந்து கீழே வரும். இங்கேயுமே அதே மாதிரி தான் நடக்கும். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. என்ன நடக்குன்னா, இப்ப இங்க தாழ்வு அழுத்தம் இருக்கு, இங்க உயர் அழுத்தம் வந்துருச்சு, அடுத்த தாழ்வு அழுத்தம், அடுத்த 60 டிகிரி. சரிங்களா? 60 டிகிரி வடக்கு, அடுத்த 65 டிகிரி வடக்கு, அடுத்து 90 டிகிரி. இந்த மாதிரி நம்ம பிரிச்சிருவோம். இது உயர் அழுத்தம், அடுத்த தாழ்வு அழுத்தம். இந்த மாதிரி மாறி மாறி எந்தெந்த லேயர்ஸ் வரும். இந்த இடத்துல தாழ்வு அழுத்தம் உருவாகுவதனால இந்த வியாபாரத்தின் காரணமாக அந்த கடல் வழியா இந்த வழியில இந்த அழுத்த மண்டல வழியாக பயணிக்கும் போது, கப்பல்ல பயணிக்கும் போது இங்க இருக்கக்கூடிய அந்த கடல் பரப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 அழுத்த மண்டலத்துக்கு இடையில இருக்கிறதுனால ஈஸியா படகுல சவாரி பண்ணும்போது வெயிட் அதிகமா ஏற்றி கொண்டு போனோம்னா மூழ்கிடும். இதுதான் அந்த இடத்துல நடக்கூடிய விஷயம். இது பழங்காலத்துல வந்து குதிரைகளை வந்து வணிகத்துக்காக ஏற்றி வரும்போது இது படகு அதிகமா மூழ்கிறத பார்த்தோன்னே குதிரைகளை எடுத்து கடல்ல தூக்கி வீசிடுவாங்க. அது எந்த அட்சரேகைன்னு கேட்பாங்க. சரிங்களா? குதிரைகளை கடல்ல எடுத்து வீசுறதுனால இந்த அட்சரேகைக்கு பேர் என்னது? குதிரை அட்சரேகை. குதிரை அட்ச ரேகை என அழைக்கப்படுகிறது. அடுத்து மேல பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல இருந்து வருவது துருவ கீழே காற்று அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கீழே இருந்து மேல் நோக்கி வீசினாங்கன்னா துருவ பகுதியை நோக்கி வீசக்கூடிய காற்று மேலை காற்று. சரிங்களா? மேலை காற்று, அடுத்து கீழே காற்று. இதுதான் புவியின் காற்றழுத்த மண்டலங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல கேட்டாங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இந்த விஷயங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்காங்க. இதுல ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம எது கேட்டாலும் ஆன்சர் பண்ற மாதிரி பார்த்து வச்சுக்க போறோம். அடுத்து ஓகே, எழுதி வச்சுக்காங்கண்ணா, இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்காங்க. அமைதி மண்டலம் எந்த இடம், எத்தனை டிகிரி. அடுத்து வந்து வியாபார காற்று எந்த இடத்துல, குதிரை அட்சரேகை எந்த இடத்துல, மேலே காற்று எங்க, கீழே காற்று எங்க. இதுதான், இது தெரிஞ்சு வச்சுக்காங்க. இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்காங்க. இது புவியின் காற்றழுத்த மண்டலத்தை நம்ம கணக்கிடணும்.
அடுத்து இந்த புவியின் இன்னொரு முக்கியமான ஒரு பாட்டை படிக்கணும். இதை எழுதிக்காங்க, நான் அடுத்து அதை நடத்திடுறேன். அடுத்து நம்ம இதுல முக்கியமா என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு விதி ஒன்று பார்க்கணும். சரிங்களா? இந்த அழுத்த மண்டலம், காற்றுடைய திசை மூவாவது, இதை வச்சு பார்க்கும்போது ஒரே ஒரு முக்கியமான விதி இருக்கு. இந்த கொரியாலிசிஸ் விசை அல்லது பெரல் விதி அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதிக முறை கொஸ்டின்ஸ்ல கேட்டது. அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம்னா, இப்ப நம்ம இந்த புவியில காற்றழுத்த மண்டலம் பார்த்தோம், புவியில் வெப்பமண்டலம் பார்த்துட்டோம். இந்த ரெண்டும் முக்கியமான பாயிண்ட்ஸ். இதுல குதிரை அட்சரேகை அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்காங்க. அடுத்து அமைதி மண்டலம் எந்த இடத்துல இருக்கு, டோல்ட்ராம்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கோம், இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்காங்க. அடுத்து நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, பெரல் விதி அல்லது இந்த பெரல் விதியை சொன்ன கொரியாலிஸ் விசை. சரிங்களா? கொரியாலிஸ் விசை அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுச்சுக்கோம். இப்ப பூமியில வந்து இந்த காற்று அழுத்தம் இது எல்லாமே நம்ம இப்ப பார்த்தோம் பாத்தீங்களா, நீரோட்டம், கடல் நீரோட்டங்கள் இருக்கு. இது எல்லாமே ஒரே கான்செப்ட்ல தான் இயங்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அது என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்ப நம்ம சொன்ன அனைத்துமே புவியில் இது வட அரைக்கோளம், இது தென் அரைக்கோளம்னு பிரிச்சோம்னா, வட அரைக்கோளத்துல வலப்புறமாகவும் தென் அரைக்கோளத்தில் இடப்புறமாகவும் நகர்கின்றன அப்படின்னு சொன்னவர் இந்த பெரல் விதி. இதுக்கு பேர் தான் கொரியாலிசிஸ் விசை, எஃபர்ட் அப்படிம்போம். அப்ப வட அரைக்கோளத்துல வலப்புறமாகவும் தென் அரைக்கோளத்தில் இடப்புறமாகவும் தான் எந்த ஒரு நீரோட்டமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு காற்றும் சரி நகர்ந்து கொண்டு இருக்கிறதுங்கிறத அறிவியல் பூர்வமாக நிரூபணம் செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஏன் இந்த இடத்துல இந்த கொரியாலிசிஸ் விசையை பார்க்குறோம்னா, நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போறோம் காற்று அப்படிங்கிற ஒரு தலைப்புல பருவகால காற்றுல தென்கிழக்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று, இந்த காற்றுகள்ல பார்க்கும்போது இந்த கொரியாலிசிஸ் விசையை அந்த இடத்துல நம்ம பயன்படுத்துவோம். இந்த தென்னரைக்குளத்துல இருந்து வட அரைக்குளத்துக்கு மூவ் ஆகும் போகும்போது இந்த காற்றோடைய திசை வந்து என்ன ஆகும்னா மாறும். இந்த திசை மாற்றப்படுறதுனால இந்த பெரல் விதி ரொம்ப முக்கியமான நபரா பார்க்கணும். சரிங்களா? அந்த பெரல் விதி அல்லது கொரியாலிசிஸ் விசைன்னு கேட்டாங்கன்னா, வட அரைக்குளத்தில் வலப்புறமாகவும் தென்னரைக்குளத்தில் இடப்புறமாகவும் காற்றானது நகரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்காங்க. இது இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்து வந்து நம்ம பார்க்க போற தலைப்பு என்னதுன்னா காற்று. அடுத்து நம்ம பார்க்க போற தலைப்பு என்னதுன்னா காற்று. நம்ம காற்று அழுத்தம் பார்த்தோம், வெப்பம்னா என்ன, வெப்ப மண்டலம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது காற்று. காற்றுங்கிறது வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்களின் கலவை அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம வளிமண்டலத்துல அதிகமான அளவுல என்ன வாயு இருக்குன்னா நைட்ரஜன் இருக்கு, அடுத்து ஆக்சிஜன் இருக்கு, ஹீலியம், நியான், ஆர்கான் அப்படின்னு பல்வேறு வாயுக்கள் காணப்படுகிறது. இதெல்லாம் சேர்ந்த ஒட்டுமொத்த கலவையை தான் நம்ம என்ன சொல்லுவோம், காற்றுன்னு சொல்லுவோம். இது வளிமண்டலத்துல எப்படி நகரும் பாத்தீங்கன்னா கிடைமட்டமாக நகரும். சரிங்களா? வளிமண்டலத்தில் கிடைமட்டமாக நகரும் வாயு, இதைதான் நம்ம என்ன சொல்றோம், காற்று அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்றோம். வளிமண்டலத்தில் கிடைமட்டமாக நகரும் வாயு காற்று. சரிங்களா? அப்ப இந்த காற்றை வந்து பல்வேறு விதமா நம்ம பிரிச்சு சொல்லலாம். எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று வந்து நிலையான காற்றுன்னு சொல்லி பிரிக்கலாம். நிலையான காற்று எப்பவுமே நிலையா இருக்கிறதுனால அதுக்கு பேர் நிலையான காற்று. சரிங்களா? அடுத்து பருவகால காற்று, ஒரு குறிப்பிட்ட பருவத்துக்கு தகுந்தபடி மாறி மாறி வீசிக்கிட்டே இருந்தா பருவகால காற்று. அடுத்து வந்து தல காற்று. வெப்பம் குளிரின் அடிப்படையில பிரிச்சு சொல்லுவோம். தல காற்று, வெப்பத்தல காற்று, குளிர்தல காற்று. அடுத்து வந்து மாறும் காற்று. மாறும் காற்று அப்படிங்கிறது என்னன்னா டோட்டலாவே மாறிடும் அந்த காற்றுடைய தன்மை, அதனால அதுக்கு பேர் மாறும் காற்று அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம தனித்தனியா ஒன்னா பார்க்க போறோம். அப்படி என்னலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப நிலையான காற்றுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இது நிலையான காற்றுக்கு எடுத்துக்காட்டுகள் எதெல்லாம் கேட்பாங்க. இதை தான் நம்ம கோள் காற்றுன்னு சொல்லுவோம். கோள் காற்று. சரிங்களா? சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் தெரிஞ்சு வச்சுட்டு அடுத்து இந்த பருவகால காற்றை மட்டும் கொஞ்சம் டெப்தா பார்த்தோம்னா இந்த பாடம் ஓரளவு சப்ஜெக்ட் ஏரியா கவர் ஆயிரும். கோள் காற்று. கோள் காற்றுங்கிறது என்னன்னா பிளானட்டரி விண்ட்ஸ். கோள் காற்றுங்கிறது என்னன்னா ஆண்டு முழுவதும் ஒரே திசையில் வீசக்கூடிய காற்று கோள் காற்று அப்படிம்போம். நம்ம ஒரு படம் போட்டு பார்க்கும்போது இதுல இந்த வியாபார காற்றுன்னு ஒண்ணு போட்டோம் பாத்தீங்களா, உயரட்சத்துல தாளட்சத்தை நோக்கி வந்தது, இதையும் போச்சு. இந்த மாதிரி
மேலே காற்று, கீழே காற்று, இதெல்லாம் ஒரே டைரக்ஷன்லயே வீசிக்கிட்டு இருக்கும். அப்ப ஆண்டு முழுவதும் ஒரே திசையில் வீசும் காற்றுக்கு பேர் கோள் காற்று. எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா வியாபார காற்று, வியாபார காற்று. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேலை காற்று, அடுத்து துருவ கீழே காற்று, துருவ கீழே காற்று. அவ்வளவுதான். இதுதான் கோள் காற்றுக்கு எடுத்துக்காட்டு இதுதான். சரிங்களா? ஒரே திசையில வீசும். அந்த ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதுதான். அடுத்து பருவகால காற்றை பொறுத்தளவு பருவங்கள் மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கனால பருவகால காற்று. இது எப்படின்னா ஒரு காற்று ஒரே திசையில வீசிக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நாள்ல பாத்தீங்கன்னா அந்த பருவம் மாறிடும். மாறினோடனே திரும்ப ரிட்டர்ன்ல மாறும். அதுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவ காற்று திசையில ஒரு மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும். இந்தியாவில் உள்ள பருவகால காற்று நம்ம சொல்றோம். தென்மேற்குல இருந்து அப்படியே தென்மேற்கு திசையை நோக்கி ஒரு காற்று மூவ் ஆகிட்டு இருக்கனால தென்மேற்கு பருவ காற்றுன்னு சொல்லுவோம். அதே காற்று ரிட்டர்ன் வடகிழக்கு திசையை நோக்கி வந்தா அதுக்கு பேர் என்னது? வடகிழக்கு காற்று. அப்ப பருவத்தின் அடிப்படையில் மாறும். அது மாதிரி நிலக்காற்று, கடல் காற்றை பாருங்க. நிலத்திலிருந்து கடல் நோக்கி வீசும். ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறம் கடல்ல இருந்து நிலத்தை நோக்கி வீசும். இந்த காற்று மாறி மாறி நடந்துச்சுன்னா அதுக்கு பேரு பருவகால காற்று. சரிங்களா? அதுக்கு பேரு பருவகால காற்று. அடுத்து தலைக்காற்று. தலைக்காற்றுமே ஒரு சின்ன விஷயம்தான். வெப்பத்தின் அடிப்படையிலையும் குளிரின் அடிப்படையிலையும் பிரிச்சிருப்பாங்க. வெப்பமான இடத்துல வீசக்கூடிய காற்று, குளிரான இடத்துல வீசக்கூடிய காற்று ஒரே காற்று தான். ஆனா வேற வேற இடங்கள்ல வேற வேற பெயர்ல அழைப்பாங்க. அதனால வெப்ப காற்று தலைக்காற்று, வெப்பத்தலை காற்று, குளிர்தலை காற்று அல்லது பிரதேச காற்றுகள் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையை சொல்லுவோம். சரிங்களா? இது வெப்பத்தலை காற்று இதெல்லாம் இருக்கு, குளிர்தலை காற்று இதெல்லாம் இருக்கு. அதை நம்ம எழுதி போட்டுருவோம், அது தெரிஞ்சுக்குவோம். அடுத்து மாறும் காற்று. மாறுதலுக்கு உட்பட்ட காற்று மாறும் காற்று. நிலையான காற்று கோள் காற்று. பருவத்தின் திசையை மட்டும் மாத்தினா பருவகால காற்று. ஒரே காற்று வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு பேர்ல அழைக்கப்பட்டா தலைக்காற்று. சரிங்களா? இதுதான் கான்செப்ட். மாறும் காற்றை பொறுத்தளவு ரெண்டு பேரை முக்கியமா நம்ம சொல்லலாம். புயல் அல்லது சூறாவளி, இன்னொன்னு எதிர் சூறாவளி. புயல் அல்லது சூறாவளி, இன்னொன்னு எதிர் சூறாவளி. புயல் பாத்தீங்கன்னா தாழ்வழுத்த அமைப்புடைய மையம் அப்படின்னு சொல்லுவோம். புயல் புயல் உருவாகுது அப்படின்னாலே தாழ்வழுத்தம் உருவாயிருச்சு. இந்த வானிலை நிலவரங்கள்லாம் சொல்லும் போது அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இந்த புயல் மையம் கொண்டு இருக்கு. புயல் மையம் கொண்டு இருக்க முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா தாழ்வழுத்தம் உருவாகி விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தாழ்வழுத்தம் உருவாயிருச்சு அப்படின்னால தன்னை சுத்தி எல்லா உயரழுத்த பகுதியிலும் இந்த காற்றையும் தன் நோக்கி இழுக்கிறதுனால அந்த இடம் வலிமையை அதிகமாக்கி புயல் கரையை சேர்றதுக்கு முன்னாடி அதிகமான சேதங்களை உருவாக்கும். இதுதான் புயலோட வேலை. அதனால புயல் அப்படின்னாலே இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், தாழ்வழுத்தம். எதிர் சூறாவளிங்கிறது உயர் அழுத்தம். உயர் அழுத்தத்தினுடைய அமைப்பின் மையமா இருந்தா அதுக்கு பேரு எதிர் சூறாவளி. இந்த புயலுமே 2006க்கு அப்புறம் இந்த சுனாமிலாம் 2004 வந்து அதிகமான அழிவுகள் ஏற்பட்டதுனால கொஞ்சம் பேர் வைக்கணும் சொல்லி பல்வேறு நாடுகள் சேர்ந்து அந்த புயலுக்கு வந்து பேரிடும் ஒரு சூழல் இருக்கு. ஆரம்பத்தில் 8 நாடுகள் இருந்தால் தற்போது பல்வேறு நாடுகள் இன்னும் கொஞ்சம் கூட்டணியில சேர்ந்திருக்காங்க. ஒரு நாடு 8 பேர்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கும். அந்த மாதிரி தான் பெயர்கள் ஒன்றுன்னா வரிசையா வச்சுக்கிட்டே வருவாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இதுல நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த வெப்ப காற்றையும் குளிர் காற்றையும் கொஞ்சம் பிரிச்சு பார்க்கணும். அடுத்த பருவகால காற்றை பார்க்கணும். சரிங்களா? வெப்பத்தலை காற்று, குளிர்தலை காற்று, அதை கொஞ்சம் நம்ம தனியா பார்க்கணும். அடுத்து பருவகால காற்று. ரெண்டையும் பார்த்தோம்னா இந்த ஏரியால முக்கியமான இடங்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். வெப்ப தலை காற்று, இன்னொன்று வந்து குளிர்தலை காற்று. ஒரே காற்று தான். இங்க ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு பெயர்கள் அழைப்பாங்க. அதுதான் தெரிஞ்சு வச்சுக்க போறோம். வெப்பத்தலை காற்று, குளிர்தலை காற்று. சரிங்களா? இதுல ஏதாவது புத்தகங்களை கேட்கலாம், அதனால இப்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிரீக் பில்டர் அப்படின்னு சொன்னா ஆஸ்திரேலியாவில் வீசக்கூடிய வெப்பத்தலை காற்று பிரீக் பில்டர். சின்னூக்குங்கிறது அமெரிக்க ஐக்கிய நாடுகள், யுஎஸ்ஏ, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அதாவது அமெரிக்காவில் வீசக்கூடிய வெப்பத்தலை காற்று அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்ததுன்னா சின்னூக் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் ஏதாவது வெப்பத்தலை காற்று இருக்கானா? இருக்கு. லூ. இந்தியாவுடைய தார் பாலைவனம் இருக்கு பாத்தீங்களா, ராஜஸ்தான். அந்த தார் பாலைவனம் சரிங்களா? தார் பாலைவனத்தில் வீசக்கூடிய வெப்பத்தலை காற்று லூ. இதே மாதிரி சகாரா பாலைவனம்னு ஒன்று இருக்கு. சகாரா ஆப்பிரிக்காவில் மிகப்பெரிய பாலைவனம்
சகாரா. சகாரா சகாரா பாலைவனத்துல வீசக்கூடிய வெப்பத்தல காற்று. லூ. லூங்கிறது இந்தியாவின் தார் பாலைவனத்துல வீசக்கூடிய வெப்பத்தல காற்று. இதே இது சகாராவில் வந்து பாத்தீங்கன்னா சிராக்கோ, அதுக்கு பேரு சிராக்கோ. சகாரா சகாரா பாலைவனம். சரிங்களா? இது தெரிஞ்சு வச்சுக்காங்க. ப்ரீஃபில்டர், சின்னோக்கு, லூ, சிராக்கோ. சிராக்கோனா சகாரா பாலைவனத்தில் வீசக்கூடிய வெப்பத்தல காற்று. ஓகே, அடுத்து இன்னும் ஒரே ஒன்று இருக்கு, பான். பான்ங்கிறது வடக்கு இத்தாலி. வடக்கு இத்தாலி. இது ஏதாவது பொறுத்துகளை கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், அதனால தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால இம்பார்ட்டண்டா எழுதி போடுறேன். அடுத்து குளிர்தல காற்று. சரிங்களா? அடுத்து வந்து குளிர்தல காற்று. ஆர்மத்தான். ஆர்மத்தான் மத்திய ஆப்பிரிக்கா. மத்திய ஆப்பிரிக்கா. குளிர்தல காற்றுகள் எதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இது குளிர்தல காற்று, இது வெப்பத்தல காற்று. சரிங்களா? மத்திய ஆப்பிரிக்கா. அடுத்து மிஸ்ட்ரல்ஸ். மிஸ்ட்ரல் ஆல்ப்ஸ் மலை. ஆல்ப்ஸ் மலையில வீசக்கூடிய குளிர்தல காற்று எதுன்னு கேட்டீங்கன்னா மிஸ்ட்ரல். அடுத்து வந்து புர்கா. புர்கா அப்படிங்கிற ஒரு குளிர்தல காற்று ரஷ்யாவில் வீசக்கூடியது. ரஷ்யா. அடுத்து நார்த். மெக்சிகோ வளைகுடா. மெக்சிகோ வளைகுடா. அடுத்து பாம்பெரோ. பாம்பெரோ அப்படிங்கிறது எங்கன்னா அர்ஜென்டினா. சரிங்களா? இது ஜியாகிரபில நம்ம பார்க்கக்கூடிய காற்றுகள் ரிலேட்டடெல்லாம் பார்க்கும்போது வெப்பத்தல காற்று, குளிர்தல காற்றுகளை கொஸ்டினா கேட்டாங்கன்னா இந்த இடங்கள்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது தெரிஞ்சு வச்சுக்காங்க. இது ஓகே. சரிங்களா? வெப்பத்தல காற்று, குளிர்தல காற்று எழுதிக்காங்க. எல்லாமே பாயிண்ட்ஸா நோட்ஸா எடுத்து எழுதிக்காங்க. அடுத்தது வந்து நம்ம பருவகால காற்றுகள் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் பார்த்தோம்னா அந்த காற்றுங்கிற ஏரியாவும் ஓரளவு கவர் ஆயிடும். எழுதிருப்பீங்களா? அழிச்சுட்டா பார்த்துக்காக நோட் பண்ணிக்காங்க. அழிச்சிட்டு அடுத்த தான் பார்ப்போம். அடுத்து வந்து பாருங்க பருவ காற்று, பருவகால காற்று. அடுத்து நம்ம பார்க்கறது என்னது? பருவகால காற்று. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. பருவகால காற்று இந்தியாவில் நம்ம அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பருவகால காற்று, பருவகால காற்று. ஓகே, இந்த பருவகால காற்றுங்கும் போது இந்தியாவில் மொத்தம் 4 பருவங்கள் இருக்கு. சரிங்களா? இதுல வந்து குளிர்காலம்னு ஒண்ணு இருக்கு இந்தியாவில். அடுத்து வந்து கோடை காலம்னு ஒண்ணு இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவகாலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அடுத்து வடகிழக்கு பருவகாலம்னு ஒரு 4 பருவங்கள் இருக்கு. குளிர்காலத்தை பொறுத்தளவு ஜனவரியிலிருந்து பிப்ரவரி வரை இந்த மாசத்துல வீசக்கூடிய காற்று இந்தியாவில் குளிர் காற்று, குளிர் பருவ காற்று அப்படிங்கிறோம். அடுத்து மார்ச் மே வர, மார்ச்ல இருந்து மே வர, மார்ச் ஏப்ரல் மே கோடை கால காற்று. ஜூன்ல ஆரம்பிச்சு செப்டம்பர் வர, ஜூன்ல ஆரம்பிச்சு செப்டம்பர் வர தென்மேற்கு பருவ காற்று. அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வர, அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வர, சரிங்களா? டிசம்பர் வர வடகிழக்கு பருவ காற்று. இந்த 4 வகையான பருவங்கள் இந்தியாவில் இருக்கு. தமிழ்நாட்டிலும் இந்த 4 வகையான பருவங்கள் காணப்படுகின்றன. இப்போ குளிர்காலம், கோடை காலம், தென்மேற்கு பருவ காற்று, வடகிழக்கு பருவ காற்று, இந்த 4 நம்ம பார்க்க போறோம். இதுல குளிர்காலம், கோடை காலம் அப்படிங்கிற கான்செப்டை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ரொம்ப எளிமையான விஷயம்தான். குளிர்காலமும் கோடை காலமும் இந்த ரெண்டையும் பார்த்துட்டு அடுத்து தென்மேற்கு, வடகிழக்கு இந்த 2 பருவத்தையும் பார்த்துட்டோம்னா ஒரு ஏரியா ஃபுல்லாவே காற்றுங்கிற ஏரியா முடிஞ்சிடும். சரிங்களா? இந்த 4 பருவம் நோட் பண்ணிக்காங்க. மாதங்கள் தேவை, அதனால எழுதி போட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா குளிர்காலம். ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்? குளிர்காலம். ஒன்னொன்னா தான் பார்க்க போறோம். குளிர்காலம். குளிர்காலம் அப்படிங்கிறது இந்த 2 மாதங்கள் சொல்லியிருக்கோம். இந்த மாதங்கள்ல இந்தியாவில் வெப்பம் ரொம்ப குறைவா இருப்பதற்கான காரணம் என்ன? ஒரே ஒரு ரீசன். அந்த ரீசன் பாத்தீங்கன்னா இதான் ரீசன். சரிங்களா? என்ன ரீசன்? இதான் ரீசன்.
0°ங்கிறது பூமத்திய ரேகை, 23° வடக்குங்கிறது கடக ரேகை, 23° தெற்குங்கிறது மகர ரேகை. ஒரே ஒரு ரீசன் காரணமாக தான் குளிர்காலம் ஏற்படுகிறது. அந்த ரீசன் தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இதான் இந்தியான்னு எடுத்துட்டோம்னா, இந்தியாவின் குறுக்கே செல்லக்கூடிய ஒரு முக்கியமான அச்சக்கோடு கடக ரேகை. இந்தியாவிலிருந்து மிக தொலைவில் உள்ள ஒரு கோடு மகர ரேகை, ஒரு முக்கியமான அச்சக்கோடு மகர ரேகை. என்ன ரீசன்ல குளிர்காலமா இருக்குன்னா, இந்த 23° தெற்குல இருக்கக்கூடிய மகர ரேகையின் மீது சூரியனுடைய கதிர்கள் செங்குத்தாக விழும். எப்ப செங்குத்தா விழுகுதோ அப்போ சூரியனிலிருந்து ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு வந்து வெப்பம் குறைவா இருக்கும். புரிஞ்சுச்சா? மகர ரேகையின் மீது சூரிய கதிர்கள் விழுகின்றன, அதான் ஒண்ணு. மகர ரேகையின் மீது சூரியனுடைய கதிர்கள் செங்குத்தாக விழுவதனால் வெகு தொலைவில் உள்ள இந்தியாவிற்கு அது குளிர்காலத்தை கொடுக்கிறது. இந்த மகர ரேகை பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் இடங்களுக்கு வெப்பத்தை கொடுக்கிறது. சரிங்களா? இது ஒரு விஷயம். இதனாலதான் குளிர்காலம், இந்தியாவிற்கான குளிர்காலம் சொல்றோம். சரி, அப்ப குளிர்காலத்துல வேற ஏதாவது இந்தியாவுக்கு ஒரு நன்மை இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கு. அந்த நன்மை பாத்தீங்கன்னா ஜெட் காற்றோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஜெட் காற்றோட்டம். இந்த ஜெட்டு காற்றோட்டம்ங்கிற ஒரு காற்று உருவானதுனால இந்த வட இந்திய பகுதிகளுக்கு, நல்லா கொஞ்சிக்காங்க, வட இந்திய பகுதிகளில் கோதுமை விளைச்சல், குளிர்காலத்துல கோதுமை பயிரிடுவாங்க, அந்த கோதுமை விளைச்சலுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு காற்றா அமையுது. பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல் பிரதேசம், இந்த இடங்கள்ல எல்லாமே குளிர்காலத்துல கோதுமை பயிரிடுவாங்க. அதாவது குளிர்காலமா இருக்கும் இந்தியாவில், அப்போ கோதுமை பயிரிடுவாங்க. அந்த கோதுமைக்கு ஒரு மழைப்பொழிவை கொடுக்கறதுக்காக எந்த காற்று உருவாகும்? ஜெட் காற்றோட்டம் உருவாகும். ஜெட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வளிமண்டலத்துடைய உயர் அடுக்குகள்ல வேகமாக நகரக்கூடிய காற்றுக்கு பேர் என்னதுன்னா ஜெட் காற்றோட்டம். இந்த காற்று இந்த இடத்துல மழைப்பொழிவை கொடுத்து நமக்கு வந்து அந்த குளிர்காலத்துல கோதுமை பயிரிடுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அப்போ குளிர்காலம்னா நமக்கு ஒரு விஷயம் என்ன தேவைக்கு, மகர ரேகையின் மீது சூரியனுடைய கதிர்கள் செங்குத்தாக விழுகின்றன. ஓகேவா? இது குளிர்காலம். இப்ப இன்னொரு விஷயம் இந்த இடத்துல தெரிஞ்சு வச்சுக்காங்க. இப்ப மகர ரேகையின் மீது விழும்போது இங்க வந்து வெப்பம் அதிகமா இருக்கும். அப்ப அழுத்தம் எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும். சரிங்களா? அப்ப இங்க என்ன இருக்கு? குளிர்காலமா இருக்கு. அப்ப இங்க வெப்பம் குறைவு, அழுத்தம் அதிகம். அப்ப காற்று என்ன பண்ணிருக்கும்? துருவத்துல இருந்து இதை நோக்கி வரும். சரிங்களா? உயர அந்த அழுத்தம் அதிகமான இடத்துல இருந்து அழுத்தம் குறைந்த இடத்தை நோக்கி காற்று மூலப்பொருட்கள் மூவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல தெரிஞ்சு வச்சுக்கிறோம். சரிங்களா? ஓகே, அடுத்து இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், தெரிஞ்சு பார்க்கலாம். ஓகே, அடுத்தது வந்து குளிர்காலத்துக்கு அப்புறம் கோடை காலம். குளிர்கால காற்றுன்னு ஒண்ணு பார்த்துட்டோம். அடுத்து கோடைகால காற்று. கோடைகால காற்று, இது குளிர்கால காற்று. குளிர்கால காற்றுக்கு இந்த படம் ஜெட் காற்றோட்டம்ங்கிறத ஞாபகம் வச்சுக்காங்க. கோதுமை பயிரிடுவதற்கு ஏற்ற ஒரு காலநிலை குளிர்காலத்துல நடக்குது காரணமான ஒரு விஷயம் பார்த்துட்டோம். அடுத்து கோடை காலம். கோடை காலம், கோடை அப்பா முடியலப்பா அப்படின்னு சொல்றோம்ல, கோடை. சரிங்களா? இந்தியாவில் வந்து ரொம்ப வெப்பம் அதிகமா இருந்ததுன்னா அந்த காலம் வந்து கோடை காலம். இப்போ நம்ம அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த மாசத்துல. காரணம் நம்ம கோடை கால மாசம் சொன்னோம், மார்ச், ஏப்ரல், மே, இந்த 3 மாசமும் கோடை காலம் தான் இருக்கும் இந்தியாவில். சரிங்களா? ஓகே, அப்போ கோடை காலத்துல என்ன நடந்திருக்கும்? அப்போ சூரியன் என்ன பண்ணுவாரு? 23°ல மகர ரேகையில விழுந்த இதே சூரியன் கொஞ்சம் நகர்ந்து வடக்கு நோக்கி நகர்ந்து இந்திய தீபகற்பம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்திய தீபகற்பம். அப்ப தீபகற்ப இந்தியா மீது சூரியனுடைய கதிர்கள் செங்குத்தாக விழுகின்றன. எப்போது? கோடை காலத்தின் போது சூரிய கதிர்கள் இந்திய தீபகற்பகத்தின் மீது. ஒரே ஒரு ரீசன் தான், சூரியனுடைய கதிர்கள் விழுகிறத வச்சுதான் நம்ம எல்லாமே பார்க்கிறோம். அந்த காட்சிகள் எல்லாமே உருவாகுது. இந்திய தீபகற்பத்தின் மீது சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் விழுகின்றன. இதனால இந்த இந்தியாவிற்கான காலம் என்ன காலமா இருக்கு? கோடை காலம் இருக்கு. காரணம், நேர வந்து இந்தியா மீது விழுகிறது. இப்ப நேரம் விழுகும் போது தென்னிந்தியாவில இருந்து வட இந்தியாவை நோக்கி வெப்பமானது அதிகரித்து கொண்டே செல்கின்றன. தென்னிந்தியாவை கம்பேர் பண்ணும்போது காரணம் கடல் இருக்கு, வட இந்தியாவில் கடல் இல்லை. அப்படிங்கும்போது கடலாதிக்க காலநிலையின் அடிப்படையில இங்க கொஞ்சம் வெப்பம் குறைவா இருந்தாலும் வட இந்தியாவில் வடக்கு நோக்கி செல்ல செல்ல வெப்பம் அதிகரிக்கிறது. தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி செல்ல செல்ல வெப்பம் அதிகரிக்கிறது. அப்ப கடுமையான வெப்பமா இருக்கும். இந்தியாவுடைய தென்னிந்தியாவுல உட்பகுதிகள்,
தென்னிந்தியாவில் உட்பகுதிகள் பார்த்தீங்கன்னா, உட்பகுதிகள்னா கடலை ஒட்டிய பகுதி கிடையாது, கொஞ்சம் உள்ள பகுதிகள் உட்பகுதிகள் 30 to 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைகள் கூட இந்த காலத்துல கிடைக்குது. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உள்ளது. ஓகே, இந்த கோடை காலத்துல ஏதாவது மழை கிடைச்சா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதான் முன் பருவகால மழை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மழையும் இந்த கோடை காலத்துல பருவ காலத்துடைய தொடக்கமாக இதுல நம்ம பார்க்கலாம். அந்த மலைக்கு பேர் தான் மாஞ்சாரல். மாஞ்சாரல், சரிங்களா? மாஞ்சாரல் குளிர்காலத்துல பெய்யக்கூடிய மழையா கோடை கால மழையா அப்படின்னு கேட்டாங்கன்னா கோடை கால மழை. இதனால என்ன நன்மை அப்படின்னா, கேரளா மற்றும் கர்நாடகா பகுதியில, கேரளா கர்நாடகா பகுதிகளில் மாங்காய்கள் விரைவில் முதிர்ச்சி அடையும். மாங்காய்கள் விரைவில் முதிர்ச்சி அடைகின்றன. சரிங்களா? விரைவில் முதிர்ச்சி அடைகின்றன அப்படிங்கிற ஒரு ரீசன் ரொம்ப முக்கியமான ஒரு ரீசனா இருக்கு மாஞ்சாரல். சரிங்களா? இதனால ஒரு பெரிய நன்மையா இருக்கு. மாங்காய்கள் விரைவாக முதிர்றதுனால நம்முடைய உற்பத்தியை பெருக்கி அதிகமான இடங்களுக்கு கொடுக்க முடியுது. அந்த ஒரு விஷயம் இருக்கு. சரிங்களா? இது போக இது வந்து எந்த இடத்துல, தென்னிந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயம். வட இந்தியாவில் என்ன நடக்கும்னா, இந்த வடமேற்கிலிருந்து வடகிழக்காக, நல்லா கவனிச்சுக்காங்க, வடமேற்கிலிருந்து வடகிழக்காக இந்த காற்றினுடைய திசை இருக்கும் கோடை காலத்துல. அப்ப வடமேற்கிலிருந்து வடகிழக்காக வீசக்கூடிய அந்த காற்றுக்கு பேரு நார்வெஸ்டர். வடமேற்கிலிருந்து வடகிழக்காக வீசக்கூடிய இந்த காற்றுக்கு பேரு நார்வெஸ்டர். இந்த காத்து வீசுறதுனால வட இந்தியாவில் என்ன விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு சீரழிவு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பெரிய இடியோட கூடிய கனமழையை கொடுத்துட்டு போயிடும். என்ன சார் சீரழிவு? இந்த பீகார்ல பாத்தீங்கன்னா நல்ல விளைச்சலை கொடுத்துருப்பாங்க, நல்லா விவசாயம் பண்ணி விளைச்சலை கொடுத்துருப்பாங்க. அந்த டயத்துல இந்த மழை பொழிவு வந்து திடீர்னு வந்து நடந்துடும். அதனால அங்க அதிகமான விஷயங்கள்ல சீரழிவுகள் ஏற்படுறதுனால இந்த நார்வெஸ்டரை வந்து கால் பைசாகி அப்படின்னு சொல்லுவாங்க. கால் பைசாகி, பைசாகி மாத சீரழிவை உருவாக்கக்கூடிய காற்று எது? நார்வெஸ்டர். வடமேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு திசையை நோக்கி வீசக்கூடிய ஒரு காற்று. இப்ப ரெண்டு விஷயம் பார்த்துட்டோமா? ஒன்னு என்ன பார்த்தோம்? குளிர்காலம் மகர ரேகையின் மீது விழுந்துச்சு. கோடை காலம் யார் மீது விழுது? இந்திய தீபகற்பத்தின் மீது விழுகிறது. அப்ப இந்திய தீபகற்பத்தின் மீது விழும்போது இங்க என்ன நடந்திருக்கும்? வெப்பம் அதிகமா இருக்கும். அப்போ அழுத்தம் வந்து என்னவா இருக்கணும்? குறைவா இருந்திருக்கணும். அப்ப தாழ்வு அழுத்தம் உருவாயிருச்சு. ஒரு இடத்துல தாழ்வு அழுத்தம் உருவாயிருச்சுன்னா எங்க உயர் அழுத்தம் இருக்கோ அங்க இருந்து காற்றை வந்து இழுக்கும். அப்ப இங்க வந்து உயர் அழுத்தம் உருவாயிருக்கும். அப்ப இங்க இருந்து என்ன பண்ணுது? தன்னுடைய காற்று மூலக்கூறுகளை மேல் நோக்கி இழுத்து வந்துகிட்டே இருக்கு. இது ஒரு கான்செப்ட். இதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று. இந்த ரெண்டுமே பார்க்க போறோம். இந்த தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்றுக்கு இதை பார்த்தா ஓரளவு ஒரு ஐடியா இருக்கும். இதை பார்த்துக்காங்க. தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிறது காற்றுடைய திசை எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்காங்க. வடகிழக்கு பருவக்காற்று காற்றுடைய திசை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்காங்க. இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, சூரியனுடைய கதிர்கள் என்ன பண்ணுது? தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கா. அப்ப இந்த இடத்துக்கு வந்துடும். சூரியனுடைய கதிர்கள் இங்க வந்துடும். இங்க வரும்போது வட இந்தியா முழுவதும் வெப்பமாயிரும். தென்னிந்தியாவை கம்பேர் பண்ணும்போது வட இந்தியா முழுமையா வெப்பமாயிரும். அப்ப அங்க தாழ்வு அழுத்தம் உருவாயிரும். வட இந்தியா தாழ்வு அழுத்தமா உருவாதனால கீழே நம்ம இந்திய பெருங்கடல் பகுதியிலலாம் உயர் அழுத்தமா இருக்கும், வெப்பம் குறைஞ்சி. அப்ப அங்க இருக்கக்கூடிய காற்றை தன் நோக்கி ரொம்ப ஃபோர்ஸா இழுக்கும். இப்படி இழுக்கிறதுனால அந்த இடத்துல உருவாக்கக்கூடிய காற்று ரெண்டு வகையான காற்றா நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஓகே, இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல என்ன பார்க்கலாம்னா, தென்மேற்கு பருவக்காற்றை பார்க்கலாம், அடுத்து வடகிழக்கு பருவக்காற்றையும் பார்க்கலாம். ரெண்டுமே பார்த்துரும். பார்த்துட்டு அந்த ஒரு இமேஜ் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதையும் பார்த்துட்டோம்னா ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துடும் காற்று அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல. தென்மேற்கு பருவக்காற்றும் வடகிழக்கு பருவக்காற்றும். ஃபர்ஸ்ட்ல வந்து தென்மேற்கு பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்றை பொறுத்தளவு நம்ம பார்த்ததன் அடிப்படையில் எந்த இடத்துல சூரியனுடைய கதிர்கள் இருக்கும், அந்த வட இந்தியாவின் மீது சூரியனுடைய கதிர்கள் செங்குத்தாக விழும். அப்போ வட இந்தியாவில் வந்து வெப்பம் எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும். அதனால தாழ்வு அழுத்தம் உருவாயிரும். காற்று உயர் அழுத்தத்திலிருந்து தாழ்வு அழுத்தத்தை நோக்கி வீசும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உயர் அழுத்த பகுதியாக இருக்கும், இங்கே தாழ்வு அழுத்த பகுதி. அப்போ இங்கே இருந்து காற்றை வந்து வீசுது. இதுதான் கான்செப்ட். சரிங்களா? இந்த காற்று வீசக்கூடிய திசையை பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், கொரியாலிசிஸ் அப்படிங்கிற பெரல் விதியில சொன்னோம். தென் பகுதியா இருந்துச்சுன்னா தென் அரைக்கோளத்துல இடப்புறமாகவும் வட அரைக்கோளத்துல
வலப்புறமாகவும் வீசும் சொன்னோம் பாத்தீங்களா, இதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம் தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிற கான்செப்ட்ல. எப்படின்னு பாருங்க. இப்ப இந்தியா இருக்கு, இந்தியா கீழே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்திய பெருங்கடல் இருக்கு. இந்திய பெருங்கடல் இந்த இடத்துல 0°, இந்த இடத்துல 0° பூமத்திய ரேகை. எப்பெல்லாம் பூமத்திய ரேகை கடக்குதோ அப்பெல்லாம் காற்றுடைய திசை மாற்றப்படும். இப்ப தென்மேற்கு பருவக்காற்றுங்கிறது இப்ப இந்த இடத்துல உயரழுத்த பகுதியிலிருந்து காற்று இப்படி வேகமா வருது. இந்த பூமத்திய ரேகை கடந்த உடனே என்ன பண்ணும், இப்படி வீசும். இந்த இடத்துல இங்க உள்ள வந்த உடனே என்ன ஆகுது, நம்ம அரபிக்கடல் இந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலையால் தடுக்கப்படுகிறது. சரிங்களா? இதே காற்று இந்த பக்கத்துல போகும்போது என்ன நடந்திருக்கும், இப்படி உள்ள வந்த காற்று எதுவுமே தடுக்கப்படாம இப்படியே மேல போயிருக்கும். இங்க தடுக்கிறதுக்கான வழிகள் எதுவுமே இல்லை. மேல போய் இந்த இடத்துல மியான்மர் கிட்ட தடுத்து நம்ம இந்தியாவுக்குள்ள அந்த காற்று வந்து திசை திருப்பப்பட்டு வரும். இதுதான் தென்மேற்கு பருவ காற்று. தென்மேற்கு திசை நோக்கி வீசினதுனால அந்த காற்றுக்கு பேர் தென்மேற்கு பருவ காற்று. சரிங்களா? ஓகே, இதை பார்ப்போம்னா தென்மேற்கு பருவ காற்றை பார்ப்போம். இந்த தென்மேற்கு பருவ காற்றை வந்து 2 வகையா பார்க்கணும். தென்மேற்கு பருவ காற்றை 2 வகையா பார்க்கணும். ஒன்னு அரபிக்கடல் கிளை அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்னு வங்காள விரிகுடா கிளை. வங்காள விரிகுடா கிளை. சரிங்களா? அரபிக்கடல் கிளை, இன்னொன்னு வங்காள விரிகுடா கிளை. இந்த 2 இதன் அடிப்படையில தென்மேற்கு பருவக்காற்று நடக்கு. அரபிக்கடல் கிளையை பொறுத்தளவு மேற்கு தொடர்ச்சி மலையால் தடுக்கப்படுகிறது. இந்த ஜூன் மாசத்துல ஆரம்பிச்சு ஜூன் ஜூலைலலாம் மைய பகுதிக்கு அந்த காற்று மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆரம்பத்துல எந்த இடத்துல இருக்குன்னா கேரளா பகுதிக்கு தான் பருவமழையை கொடுக்கும். தென்மேற்கு பருவக்காற்று மழை பெறக்கூடிய முதல் மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கேரளா. 1 மார்க் பாயிண்ட். சரிங்களா? அடுத்து 2வது ஜூன் மத்தியில, ஜூனுக்கு அப்புறம் ஜூலை மத்தியில இந்தியாவுடைய மைய பகுதி வரை இந்த காற்று மூவ் ஆகும். இங்க ஒரு மலைத்தொடர் உண்டு. சரிங்களா? இந்த அரபிக்கடல் கிளை மூலமாக காற்று மூலக்கூறுகள் மூவ் ஆகும்போது இங்க ஒரு மலைத்தொடர் உண்டு. இந்த மலைத்தொடருக்கு பேர் ஆரவல்லி மலைத்தொடர். ஆரவல்லி. இந்த ஆரவல்லி மலைத்தொடர் இந்த காற்று வீசும் திசைக்கு இணையாக இருக்கிறது. அது ஒரு கான்செப்ட்னால இந்த இடத்துல மழையால் தடுக்கப்பட்டால் மழை கிடைக்கும். மழை கிடைக்காம அந்த இடத்துல அப்படியே மூவ் ஆகி இமயமலையை நோக்கி தென்மேற்கு பருவக்காற்று போயிடும். அதனால இந்த பகுதி ஆரவல்லி மலைத்தொடர் இந்த பகுதி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ராஜஸ்தானுடைய மேற்கு பகுதி மழைப்பொழிவே கொடுக்காதனால இது எப்படி இருக்கு, பாலைவனமாக காணப்படுகிறது. இந்த கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்காங்க. அடுத்து இங்க வந்துட்டீங்கன்னா இமயமலை தொடரால் தடுக்கப்பட்டு வந்துடும், கீழே வந்துடும். அடுத்த மலைத்தொடர் கூட வந்துடும். சரிங்களா? வங்காள விரிகுடா கிளையை பொறுத்தளவு இப்படியே இணையா போய்கிட்டே இருக்கும். போய் இங்க மியான்மர் பக்கத்துல தடுக்கப்பட்டு காற்றுடைய திசை திருப்பப்படும். இங்க ஒரு 3 குன்றுகள் உண்டு. இதுக்கு பேர் காசி, காரோ, ஜெயந்தியாம்பாங்க. இந்த 3 குன்றுகளையும் ஒண்ணுக்கு ஒண்ணு மேல மேல அப்படியே தடுக்கப்பட்டு இந்த இடத்துல மிக கடுமையான ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த இடத்துக்கு பேர் தான் மவுன்சின்ராம். உலகிலே மிக அதிக மழைப்பொழிவை பெறக்கூடிய ஒரு இடம்னு கேட்டானா நம்ம எதை சொல்றோம், மவுன்சின்ராம் சொல்றோம். அதுக்கான ரீசன் இந்த வங்காள விரிகுடா கிளை, தென்மேற்கு பருவக்காற்று, இதுல இந்த காசி, காரோ, ஜெயந்தியா குன்றுகளால் தடுக்கப்படுவதால் இது ஓரளவு மழைப்பொழிவை கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து காற்று மூவ் ஆகி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி போகும். ஏற்கனவே தென்மேற்கு பருவக்காற்று வந்தது, வடகிழக்கு பருவக்காற்று வந்தது. செப்டம்பர் மாதம் வந்துடும். ஜூன்ல ஆரம்பிச்சு கடைசியா செப்டம்பர் மாதம் வந்துடும். செப்டம்பர் மாசத்துடைய இறுதி காலகட்டத்துல நம்ம ஏற்கனவே இந்த இதுல பார்த்துருந்தது என்னெல்லாம் பார்த்தோம், 0°, 23° வடக்குல குளிர்காலம் ஆரம்பிச்சிச்சின்னு பார்த்தோம். அடுத்து தீபகற்ப இந்தியாவில் வரும்போது கோடைகாலம் ஆரம்பிச்சுன்னு பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் மேலே போகும்போது வட இந்தியாவில் என்னாச்சு, கோடைகாலம் கடுமையா இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இது வடபகுதிக்கு போயிருச்சு. அப்ப அடுத்து என்ன ஆயிரும், தென்பகுதிக்கு தானே நகரணும். அப்படி தென்பகுதிக்கு நகரும் சூரியன் செப்டம்பர் மாத இறுதியில தென்பகுதிக்கு வரும். அப்ப தென்பகுதிக்கு வரும்போது நம்ம எவ்வளவு தூரம், ரொம்ப தொலைவுக்கு வந்துட்டோமா, அப்போ மறுபடியும் அந்த காற்றை வந்து பின்னோக்கி இழுக்கும். இங்க வெப்பம் அதிகமா இருக்கும், இங்க வெப்பம் குறைவா இருக்கும். அப்ப இங்க உயரழுத்தம் உருவாயிரும். அவங்க இருக்கக்கூடிய காற்று அனைத்தும் திரும்ப ரிவர்ஸ்ல போகும். எப்படி முன்னோக்கி போச்சோ அதே மாதிரி திரும்ப ரிவர்ஸ்ல பின்னோக்கி வரும். இங்க போகும்போது பாருங்க தென்மேற்கு திசையை நோக்கி போச்சு, திரும்ப வரும்போது வடகிழக்கு திசையை நோக்கி வரும். சரிங்களா? இதுக்கு பேர் வடகிழக்கு பருவக்காற்று. இந்த தென்மேற்கு பருவக்காற்று காலத்துல 75% இந்தியாவுக்கு மழைப்பொழிவு கிடைக்கிறது. தமிழ்நாட்டுக்கு எந்த பருவக்காற்றுல அதிகமான மழைப்பொழிவு கிடைக்குதுன்னு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்று காலத்துல கிடைக்குது. தமிழ்நாடு அப்படின்னா வடகிழக்கு பருவக்காற்று. இன்னொன்று இந்த புயல், சூறாவளி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிற காரணம் வடகிழக்கு பருவக்காற்று. ஏன், எந்த ரீசன்ல நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று கடல்ல இருந்து நிலத்தை நோக்கி வீசுது. அதனால அந்த இடத்துல வந்து
கடலாதிக்க காலநிலையின் காரணமாக வீசக்கூடியது. ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்று நிலப்பகுதியிலிருந்து கடல் பகுதியை நோக்கி காற்று வீசுது. அப்ப நிலப்பகுதியிலிருந்து கடல் பகுதியை நோக்கி வீசுறதுனால அங்க தாழ்வழுத்தங்கள் உருவாகுது, புயல் உருவாகுது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஒடிசா இந்த மாதிரி இடங்கள்ல அதிகமான புயல், கடலோர மாவட்டங்கள் எல்லாம் புயலால் அதிகமா தாக்கப்படுறதுக்கு காரணம் இந்த வடகிழக்கு பருவக்காற்று காலம். சரிங்களா? இப்ப இதுல பாருங்க, இதான் அந்த படம். தென்மேற்கு பருவக்காற்றுல முதல் மழைப்பொழிவு பெறக்கூடிய இடம் யார் சொன்னோம்? கேரளா. இந்த இதுல இருந்து அப்படியே ஆரம்பிச்சு ஒவ்வொன்றா தடுக்கப்படும். இந்த இடத்துல தான் நமக்கு என்ன மலை இருக்கு? ஆரவல்லி மலை இருக்கு. அப்ப ஆரவல்லி மலை தொடர் இணையா இருக்கிறதுனால இப்படியே போய் இந்த இடம் நமக்கு எதா மாறிடுச்சு? பாலைவனமா மாறிடுச்சு. இதே இது இந்த வங்காள விரிகுடா கிளையில பாருங்க, இங்க இருந்து இப்படி போகும்போது இந்த மியான்மர்னு சொன்னோம் பாத்தீங்களா, இங்க இப்படி தடுக்கப்பட்டு திரும்ப உள்ள வரும். இப்படி உள்ள வரும்போது தான் இங்கதான் காசிக்காரோ ஜெயந்தியா குன்றுகள் இருக்கு. அப்ப மிக அதிகமான மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இந்த இடம் அமைஞ்சிருச்சு. திரும்ப இந்த ரெண்டும் ஒரு பேரும் ஒரே இடத்துல என்ன பண்ணிக்குவாங்க? சந்திச்சுக்குவாங்க. சந்திச்சோடனே இந்த செப்டம்பர் மாதம் கடைசி வந்தோடனே அந்த காற்றோடைய வலு குறைஞ்சிரும், திரும்ப ரிவர்ஸ்ல வரும். திரும்ப ரிவர்ஸ்ல பாருங்க அப்படியே திரும்ப வந்துச்சு. இந்த பக்கத்துல பெருமளவுல விஷயங்கள் கிடைக்காது. அதிக அளவுல அரபிக்கடல்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நடக்கும். ஆனா வங்காள விரிகுடா கடல்ல அதிகமான புயல்கள் உருவாகும். அப்படியே போய் ரிவர்ஸ்ல திரும்பி வருது பாத்தீங்களா, இதுதான் பருவ காற்றுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தின் அடிப்படையில நம்முடைய திசையை மாற்றிக்கொள்ளும். சரிங்களா? ஓகே, அடுத்து இன்னொரு விஷயம், நம்ம அந்த புவியில இன்னொரு விஷயம் பார்க்கணும். ஜிகே ரிலேட்டடா கேட்குறேன். 0° பூமத்திய ரேகை இருக்கு, அடுத்து வடதுருவம் இருக்கு, தென் துருவம் இருக்கு. சரிங்களா? வடகோளம், தென்னரைகோளம். புவியில் எங்கே கடல் அதிகமாக உள்ளது? வட அரைகோளமா தென் அரைகோளமா? வட அரைகோளமா தென்னரைகோளமா? இது ஒரு ஒன் மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. சரிங்களா? எந்த இடத்துல கடல் அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தென் அரைகோளம். தென் அரைகோளம். வட அரைகோளத்துல நிலப்பகுதி அதிகமா இருக்கு, தென் அரைகோளத்துல கடல் அதிகமாக இருக்கு. ஒன் மார்க் கொஸ்டின். இந்த தென் அரைகோளத்துல கடல் அதிகமா இருக்கிறதுனால, நீர்ப்பரப்பு அதிகமா இருக்கிறதுனால, நம்ம ஏற்கனவே டிகிரி வைஸா பிரிச்சு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த குதிரை அச்சம் அந்த மாதிரி பார்க்கும்போது 40°, 50°, 60°ல பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் இந்த கடல்ல. அப்படி என்ன நடக்கும்னா, 40°ல இந்த காற்று, இங்க காற்றுடைய வலிமை அதிகமா இருக்கும் தென் துருவத்துல. அதனால அதை கர்ஜிக்கும் 40, கர்ஜிக்கும் 40 அப்படின்னு சொல்லுவாங்க. 50°ல பாத்தீங்கன்னா சீரும் 50, 60° கதரும் 60. அதுக்கான காரணம் இங்க கடல் பகுதி அதிகமா இருக்கு, காற்றோடைய திசையின் காரணமா காற்று ரொம்ப ஃபோர்ஸா வீசுது. இந்த ஒரு ரீசனுக்காக இந்த இடங்கள்ல இந்த விஷயங்களை கொஸ்டினா கேட்பாங்க. 40°னா என்னன்னு கேட்பாங்க. கர்ஜிக்கும் 40 சொல்லணும், 50னா சீரும் 50 சொல்லணும், 60னா கதரும் 60. சரிங்களா? ஓகே, புவியாலும் புவியியல் இந்த பாடப்பகுதியிலிருந்து இன்றைக்கு தலைப்புல ஒரு 5 வினாக்கள். சரிங்களா? நீங்க பாடத்தை நல்லா தெளிவாக கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த 5 வினாக்களும் உங்களால எளிமையா போட முடியும். அதுக்காக போட்டிருக்கோம். இந்த 5 வினாக்களையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணா போதும். எதுக்கு ஆன்சரோ உங்களுக்கு தெரிய விஷயங்களுக்கு போடுங்க, தெரியாத விஷயங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம அதையுமே சொல்லிடலாம். இந்த வகுப்பு உங்களுக்கு திருப்தியா போயிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த வகுப்புகளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வகுமார். அனைவருக்கும் நன்றிகள்.